பொண்ணுமா சீக்கிரம் ஆத்தா பசிக்குது. பொண்ணுமா என்னாச்சு இவ்ளோ நேரம் ஆக்குற? ஆரண்டே. இந்தாங்கல. என்ன சட்னி செஞ்சிருக்கா? புதினா சட்னி. இந்த சோற தின்றதுக்கு வயித்துல துணியை கட்டிட்டு படுத்துடலாம் போல. இந்தாயா. இந்தாங்க அத்தை. மாத்திரை போட்டுட்டியலா? அதெல்லாம் காலையிலே போட்டுட்டேன். நான் உள்ள இருக்கும்போது ஏதோ சொன்னியே. காதுல சரியா விளங்கல. இப்ப சொல்லு என்ன சொன்னேன்னு. அது ஒண்ணும் இல்ல பொண்ணம்மா, எனக்கு இருக்க வயித்த வலிக்கு காலையிலே இளநீ குடிக்கணும்னு சொன்னேன். அப்படியா சொன்ன? மூஞ்ச பார்த்தா அப்படி சொன்ன மாதிரி தெரியலையே. கேட்டு பாரு. அப்படியே அத்தை சொன்னாரு. சொல்லு பாருடா, அப்படியே சொன்னாரு. ஆமா பொண்ணம்மா, அப்படிதான் சொன்னா என் மகன். இப்ப எதுக்கு பெருசு பண்ணிக்கிட்டு விட? காலையிலே வா. தப்பிச்சுக்கிட்டடா மாட்டுவேன். என்ன பொண்ணம்மா நீ ஒரு வடை போட்டிருக்கலாம்ல இந்த பொங்கலுக்கு. உனக்கு பொங்கல் போட்டதே பெருசு, வடை வர கேக்குதோ? வரைக்கு ஆமா ஆத்தா, நீ சாப்பிடலையா? இனிதான் சாப்பிடணும். ஊட்டி விடவா பொண்ணம்மா? இந்தா இத சாப்பிடு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இதான் சாப்பிடு, என்கிட்ட தள்ளாத, நீ தின்னு. தாயோலி எதை சொன்னாலும் ஒரு கேட்ட போடுறாப்பா. என்ன சொன்ன? பொண்ணம்மா நீ போமா. இல்ல நிறைய வேலை நடக்கும்ல, போ. காலையிலே நீங்க 2 பேரும் ஆரம்பிச்சிடாதீங்க. ஆமா ஆமா. அப்பற வீடு தாங்காது. சீக்கிரம் சாப்பிட்டு எல்லாரும் அவங்க வேலைக்கு கிளம்புங்கள. ஆமா அப்பத்தா, நேரம் ஆகுது. இந்த குண்டமா திருப்பியும் திட்டம். என்ன கீரை பொண்ணுமா? அரைக்கீரையும் சிறுகீரையும். இன்னைக்கு அப்போ கீரையா? ஆமா. யாரும் வீட்டு பக்கமே வர மாட்டாங்களே. 8 அடி தூரம் ஊரை விட்டே ஓடிடுவாங்களே. அதுக்கு என்னத்த செய்யறது? நல்லது செய்யாம இருக்க முடியுமா? கீரையில எவ்வளவு சத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆமா ஆமா, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. எனக்கு வயசான காலத்துல இந்த மாதிரி சத்தா எனக்கு செஞ்சு கொடுக்க போய் தான் ஏதோ என் காலம் ஓடுது. இல்லன்னு வை, என்னைக்கோ என் டப்பால டான்ஸ் ஆடிருக்கோம். என்னத்த இப்படி சொல்றீங்க? புரியலையே. நான் சொல்றது என் கை காலு முட்டி கண்ணு தெரியாம போயிருக்கோம். கை கால் நரம்பு தளர்ச்சி வந்திருக்கும். அப்படிலாம் ஒண்ணும் ஆகாத அத்தை. உங்க நல்ல மனசுக்கு நல்லதாவே நடக்கும். உங்களை மாதிரி அத்தை எனக்கு கிடைக்குமா? எல்லாம் அந்த கடவுள் கொடுத்த வரம். நீயும் தான் பொண்ணுமா, நீயும் தான் எனக்கு அந்த கடவுள் கொடுத்த வரம். என்னயா என்ன ஆச்சு? எம்ல சிவனாண்டி எதுக்குள்ள அழுவுற? உங்க மாமியார் மருமகளோட சென்டிமெண்ட பார்க்க முடியல. நீங்க பேசுற பேச்சையும் உங்களை பார்த்தாலே நெஞ்சு வெடிச்சிரும் போல. ரொம்பதான். என்ன பொண்ணம்மா கீரையா? ஆமா. மனுஷன் திம்மாளா? அப்ப யார் சாப்பிடுவா? ஆடு மாடு திங்கிறதெல்லாம் எனக்கு போடுறிய பொண்ணம்மா. ஆமா, நீயும் ஒரு மாடு தானே. நீ மனுஷனே கிடையாது. மனுஷனா உழைப்பான். இதுவே ஆடு மாடுனா ஒரே இடத்துல உட்கார்ந்து தின்ன பேல தின்னா பேல தூங்கான்னு இருக்கும். நீயும் அதுதானே செய்யற. உனக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அதான் அதுக்கு போடுறதா உனக்கும் போடுறேன். எனக்கெல்லாம் அந்த ஆடு மாடு திங்கிற இந்த கீரைலாம் வேணாம். அப்போ என்ன வேணும்? வெளியூர்ல மனுஷங்க திங்கிற பாம்பு புழு பூரா எலி அதான் வேணும். அது சாப்பிடுவியா? சூப்பர் பொண்ணம்மா, இது எதிர்பார்க்கல. இருந்தாலும் உனக்கு வாய் இருக்கு, இந்த வாயை வெட்டணும். வாயா? அந்த வாயிலனா நீயே மிதிச்சிட்டு போயிடுவ. வாய் இருந்தாதான் நாய் கூட மதிக்கும். சிவராண்டி போயா, போய் ஏதாவது வேலை வெட்டி பாத்துட்டு வாயா. இங்க இருந்தாலும் உனக்கும் அவளுக்கும் வாய் சண்டையும் கை சண்டையும் வருது. வேலை வெட்டி இருந்தாதானே போறதுக்கு. பாரு அத்தா, என்ன ரொம்ப இலக்காரமா நினைச்சிட்டு இருக்கிறா. எனக்கும் ஒரு நாள் வேலை கிடைக்கும், நானும் உழைச்சி முன்னேறுவேன். வேலை கிடைக்காதத்த நம்ம தான் தேடிக்கணும். முன்னேறுவாம்ல. முன்னேற எப்ப முன்னேற? நீ முன்னேறி கிழிக்கிறதுக்குள்ள நான் பாடையில போயிடுவோம் போல. பாரு அத்தா, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறா. யாம்ல பின்ன என்னத்த? நான் நிஜத்தை தானே சொல்றேன். இந்த தருதல உருப்படாதத்த. இல்லை சிவராணி நில்லு, எங்க போற? அட விடுலத்த. வரைக்கு இப்பவாவது ரோசம் வந்திருக்கே. ரோசம் வந்துட்டு போல. இத்தனை வருஷத்துல வராத ரோசம் போகட்டும் போகட்டும். அப்படியாவும் யாராவது உழைச்சு கொண்டு வரட்டும். நீங்க வேணாலும் பாருங்க. போவாரா? இந்த ஊர்ல இருக்க பூரா வீட்டையும் 4 சுத்து சுத்துவாரா? யாரும் பொண்டாட்டி எப்படி எப்படி இருக்குதுன்னு டாவடிச்சுட்டு வந்துருவாரு. அப்புறம் வீட்டுல வந்து பொண்ணமா சாப்பாடுதா தின்னுட்டு தூங்குறது. அப்புறம் மறுபடியும் அதேதான். ஐயோ, நடுவுல குடிய விட்டுட்டேனே. அத்தா, அவட்ட சொல்லி வை, கொஞ்சம் ஓவரா தான் போறா. சிவனாண்டி, நீ ஏன்டா இப்ப வந்த? அங்க பாருங்க, ஒரு வேலை வந்திருக்கு, நல்ல வருமானம். வா. என்ன வேலைப்பா? கலெக்டர் வேலையா இல்ல டாக்டர் வேலையா? அத்தா பாரு அத்தா, இவ்வளவு நேரம் என்ன கேவலப்படுத்தினாலும் பொறுத்துக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு ரவி முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, நான் ஒன்னும் பேசலப்பா. ஆமாமா, தர போங்கப்பா, போய் வேலை பார்த்து அப்படியாவது
தொலைச்சிட்டு போப்பா. வேலைய பார்க்க போறீங்களா இல்ல ஊத்துற வேலைய பார்க்க போறீங்களா? ஏதா போதல இல்லாம உன் பொண்டாட்டி வந்து என்ன திட்டாம இருந்தா சரிதான். என்னடா அப்படிதான் என் நிலைமை. வா மலரு, இவ்ளோ தூரம் வந்துட்டோமே, தனோ வீடு எங்க இருக்கு தெரியுமா? தெரியும், இன்னும் கொஞ்சம் நடக்கணும். இது வீட்டுக்காக அவ்வளவு தளவு நடக்கணுமா? ஏற்கனவே வாயை வச்சுதான் பென்சி வாங்கி கட்டிக்கிட்டேன். இதுக்கப்புறையாவது வாயை அடக்கு. போதும், உன் அட்வைஸ யாரும் கேட்கல. எப்பா நடங்கப்பா, நேரம் ஆகுது. வாங்க போவோம். யார் பிள்ளை நீங்களா? தனோ டீச்சர் ஸ்டூடெண்ட். ஓஹோ, அவங்களா நீங்க? வாங்க வாங்க. என்ன விஷயம்? டீச்சரை பார்க்கணும். டீச்சரை பார்க்கணுமா? ஆமா, அவ காலையிலே பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாலே, இப்போ வரலையா அவ? இல்ல பாட்டி, அவங்க போயிட்டாங்க, நாங்க தான் போல. ஏன்பா போகாம லீவ் போட்டிருக்கீங்க? துரத்திட்டாங்க. என்ன துரத்திட்டாளா? ஆமா பாட்டி, அவன் ஏன் அப்படி செஞ்சா? நீங்க என்ன செஞ்சீங்க? கொஞ்சம் கூட கூட வாய் அடிச்சிட்டோம். அதுக்கு டிசியே கொடுத்துட்டாங்க. எங்க அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லல. சொன்னா திட்டுவாங்க. அதான் நேர்ல பார்த்து பேசிட்டு போலாம்னு வந்தோம். அதுக்குள்ளேயே போயிட்டாங்க. கொஞ்சம் நீங்க எடுத்து சொல்லுங்க பாட்டி. தெரியாம பண்ணிட்டோம். சரி சரி சொல்றேன். இனிமே அவள்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கோங்க. ஓகே பாட்டி. சரி, ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா, வந்ததோட டீயோ காப்பியோ அதை குடிச்சிட்டு போங்க. உள்ள வாங்க, என் மருமக கையால சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல வேணா பாட்டி, நேரம் ஆகுது. அட வாங்க பொண்ணுமா, வாங்க. இந்த பாட்டி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல? ஆமா ஆமா, அற மாதிரிலாம் இல்ல. சரி வாங்க. இளைய பொண்ணுமா, யார் வந்திருக்கான்னு பாருங்க. யாருப்ப இவங்களா? தானோ பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கறால பசங்க. அடடா, வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? இருக்கோம் ஆண்டி. என்ன விஷயம்? தனத்தை தேடி இவ்வளவு தொலைவுக்கு வந்திருக்கீங்க? உங்க பொண்ணு டிசி கொடுத்துட்டாங்க. எதுக்கு அப்படி செஞ்சா? இது சாட்ட பண்ணி இருக்குதுவோ, அதான் அவ கொடுத்திருக்கா. ஏன்பா? ஐயோ ஆண்டி, நாயில பின்னாடி இருக்கா பாருங்க. சரி, அவ வந்தா பேசுறேன். சரி, வந்ததோட சாப்பிட்டு போங்க. ஹாலுக்கு கூட்டிட்டு போங்க. சரி பண்ணமா, வாங்க அங்க போகலாம். நல்ல வவுறார கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இந்த கீரைச்சோர கேட்டு வேற வாங்கி சாப்பிடணுமா? எல்லாரும் இது ஏதோ கறி மீனே பிரியாணி போடுவாங்க நினைச்சு உள்ள வந்தேன். இந்த கீரைச்சோரை தின்றதுக்கு நான் திரும்பி என் வீட்டுக்கு போயே சோறை சாப்பிட்டுருப்பேன். என்ன பசங்களா பேசுறீங்க? ஒண்ணும் இல்ல பாட்டி, சாப்பிடுங்க. அடுத்த வீட்டுல வந்து சாப்பிடும் போதுதான் தெரியுது அம்மாவோட அருமை. இல்லத்த போட்டு கொடுத்துட்டீங்களா? ஆமா பொண்ணம்மா, நீ எங்கேயோ போயிருந்த, ஒரு வேலை வந்திருந்தது, அதான் போனேன். எப்படி இருக்கு பசங்களா? தானோ மூஞ்சி மாதிரியே இருக்கு. ஈ வாய மூடுறா, இது தானோ அம்மா. சாரி. ஐயோ, என்ன ஆண்டி ஆச்சு? காலையில செஞ்ச பொங்கல் இருக்கு, அத வைக்கலையா அத்தை? மறந்தே போச்சுல. சரி, நீ கொண்டு வா. எது பொங்கலா? ஆமா, அந்த கொண்டு வரேன், பொறுங்க. அது எதுக்கு சிலுங்குறீங்க? சிலுங்குறோமா அழுகுறோம்? இங்க கீரை சாப்பாடுக்கே நாக்கு தள்ளுது, இதுல பொங்கல் வேறயா? வசமா வந்து மாட்டிக்கிட்டோம். தாங்கம்ல, இதையும் சாப்பிடுங்க. சக்கரை பொங்கலே சாப்பிட முடியாது, இதுல வெண் பொங்கல் வேறயா? வேற வழியே இல்ல, வாங்க வீட்டுக்கே ஓடிடுவோம். ஆண்டி எங்க அப்பா வேற வந்திருக்க மாதிரி இருக்கு, என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். செல்ஃபிஷ், தப்பிச்சு ஓடிட்டியே. ஆண்டி எனக்கு சுச்சா வருது. ஆண்டி எனக்கு வயத்த கலக்குது, பாத்ரூம் போறோம். பாருங்களா, என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்க. சொல்லுமா, நீ என்ன சொல்ல போற? என்ன விட்டுருங்க ஆண்டி. சரி, பொழைச்சு போ. ஆண்டி ஆனா ஒண்ணு. என்ன ஒண்ணு? தயவு செஞ்சு இந்த பொங்கலையும் கீரையும் யாருக்கு கொடுத்துறாதீங்க, நாய்க்கும் போட்டாதீங்க, செத்து போயிடும். அதுக்கு பதிலா மண்ணுல குழிய தோண்டி புதைச்சிருங்க. வரேன். என்னப்பா பரமா, என்ன விஷயம்? ரொம்ப நல்ல விஷயம் தான், கொஞ்சம் பொறு. சிவனாண்டியோ ரவியும் வந்துருவாங்க, அப்புறம் கேளு. தனித்தனியா சொல்ல முடியாதுல்லோ. சரி சரி, வாங்கப்பா. ஏ பரமா, எப்படி இருக்க? எக்கன் சிவனாண்டி, உன்னதான் ஆளே காண இந்த பக்கம். இங்கல வேலை அப்படியே போகுது. சரி சரி, என்ன விஷயம் கேளு. நமக்கு தான் அப்பப்ப ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், அதானே? கரெக்டா சொல்லிட்டியே. என்னது? ராமசாமி ஐயா தோட்டம் இருக்குல்ல? ஆமா ஆமா, அங்க தேங்காய் வெட்டணும், மரத்துல ஏறி இளநீ எடுக்கணும், எடுத்தா துட்டு தரேன்னு சொல்லியிருந்தாரு. ஐயாட்ட சொல்லிட்டு வேலையில சேருவோம். ஐயோ சூப்பர், உமா இல்ல எல்லாத்தையும் எடுத்து லாரியில லோடு ஏத்தணும். இந்த வேலை நல்லா இருக்கு, அதான் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். பரவாயில்லப்பா சிவா, அவனுக்கு ஒரு வேலையிட தெரிஞ்சாலும் சுயநலமா நான் மட்டும் உழைச்சு முன்னேறணும்னு என்ன இல்லாம நம்மளை விட்டு கொடுக்காம கூப்பிட்டு அம்மளையும் கூட்டிட்டு போறான் பாரு, அதுக்கே பெரிய மனசு வேணும். நான் சாப்பாடை கூட விட்டு கொடுத்துருவேன், நான் நண்பர்களை விட்டு கொடுத்ததே இல்லை. நம்ம எப்பவுமே
பைரோசஸ் மாதிரி இருக்கணும். சரி இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? அட வாங்க போவோம், நேரமாவுது. யோ நிறுத்தியா? யோ என்னய்யா, என்ன செய்தி? அம்புட்டு பேர் வந்திருக்கிய? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயா என்னைய தோட்டத்துக்கு இளநீ எடுக்க சொல்லி இருந்தியல? ஆமா ஆமா. அதுக்குதான் ஐயா நான் ஆள் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ அவங்களா? சரி ரவி, பின்னாடி இருக்கு தோட்டம், பூராத்தையும் வெட்டி எடுத்து லாரியில ரோடு ஏத்திருங்க. பாலாஜி அண்ணன் இருக்காங்கல்ல, ஆமா அவங்க கிட்ட கூலி வாங்கிருங்க. சரிங்க ஐயா. அப்படியே ஆளுக்கு ஒவ்வொரு இளநீ குடிச்சிட்டு வேலை பாருங்க. எதுக்கும்ல இழுக்கிறிய? இல்ல ஐயா, நீங்க சொல்லலனாலும் நாங்க அததான் செஞ்சிருப்போம். அததான் நினைச்சு பார்த்தோம், சிரிச்சு அப்படி நினைச்சு வராண்டி. ஆமா ஆமா ஐயா. அட பாவீங்களா, நீங்க மட்டும் திருந்தாதீங்க. நாங்க எப்பவும் பைரோசஸ் மாற மாட்டோம். இவ்ளோ வருஷம் ஆயும் நீங்க திருந்த காணோம், இதுக்கப்புறம் திருந்தவா போறீங்க? அதத்தான் நாங்களும் சொல்றோம், நாங்கள் எப்பவும் மாற மாட்டோம். போங்கடா, போய் வேலையை பாருங்க. வாங்கடா போவோம். சிவா, அங்க பம்பு செட்ல தண்ணி போகுதா? இப்போ வேலை இருக்கு, அப்புறமேட்டு குடிக்கலாம். ஆமா ஆமா வா. எவ்வளவு தொலைவுல? கொஞ்சம் தூரம் தான். எப்பா எம்பிட்டு உயரம்? தென்னை மரனாலே உயரம் தானே. இங்கயாடா? எங்க நடக்கணும்? அந்த பக்கம் இந்த மரத்துல கூட பாரு இளநீ இருக்கு. ஆஹா, அங்கதான் எடுக்கணும்னு சொன்னாரு. இதுவாம்ல? ஆமா இதுதான். எவ்வளவு இளநீ! அந்த மரத்தை பாரு. பாத்தும்ல, தென்னை மரத்துல காக்கையெல்லாம் கூடு வச்சிருக்கோம். ஆமா, எடுக்கும் போது பார்த்து எடுக்கணும். ஏலே ரவி, எனக்கு ஒரு ஐடியா. என்னது? இவ்ளோ இளநீ தொங்குது, இந்த லாரியில அம்புட்டியும் லோடு ஏத்தணுமா? ஆமா பின்ன. இல்ல கரும்பு மாதிரி நம்ம கொஞ்சம் சைட்ல பாக்கலாம்ல. அட இந்த இது எனக்கு எட்டாம போச்சப்பா. தேங்க்ஸ் டா பரமா. உங்களை கூட்டிட்டு வந்து தெரிஞ்ச எனக்கு நம்ம லாபம் பாக்கலான்றது தோணாம போயிட்டு. ஆமாப்பா, போன வாட்டி கரும்பு பார்த்தப்ப நல்லா லாபம் கிடைச்சது. நான் பொண்டாட்டியும் திட்டிக்கிட்டே இருக்கா, அழைக்க வக்கு இல்ல லாய்க்கு இல்லன்னு. இந்த வாட்டி இத ட்ரை பண்ணுவோம். ஆமா, அடிக்கிற வெயிலுக்கு நிறைய வாங்குவாங்க. இன்னும் தாகத்தையும் சூட்டையும் தணிக்குதுல இளநீ. நம்ம கடை போட்டா ஓடும். ஆனா இதெல்லாம் முதலாளிக்கு தெரியாம சுருட்டணுமே. கரும்பை மட்டும் எப்படி சுருட்டணும்? அப்படியேதான். குமார காணோம், அவன் பம்பு செட்லயே முகத்தை கழுவிட்டு நிக்கிறான். அன்னைக்கு போல குமார் கிட்ட சொல்லி வண்டியை கொண்டு வர சொல்லி பூராத்தையும் கையில கட்டி ஏத்திடுவோம். என்ன ஐடியா? என்னம்ல சிவனாண்டி ஏற போறியோ? ஆமால. ஏய் பரமா, நீயும் ஏறிடு. ஆஹாப்பா. என்ன ஓஹாப்பா? காசு வேணும்ல, நீயும் யாரு? பயமா இருக்கு. அடப்பாவி, 7 கழுத வயசாகியும் இன்னும் பயமா? அடச்சி ஏறு. பாரு சிவனாண்டி ஏறிட்டான், ஏறிடு. எப்படிடா நீ மட்டும் ஏற? வேற என்ன பண்றது, உழைக்கிறோம்ல. நீயும் வாடா, நேரமாவுது, போடா. கத்தி காயம் பட்டே கை தாங்காது. ஒரு ராட்டினத்துல கூட சுத்த மாட்டேன், இப்படி மறையார வச்சுட்டாயிலே. இல்லடா வேலை நடக்குதா? தாத்தா தெரியலையா? இவ்வளவு இளநிய வெட்டி போட்டிருக்கோம்ல. ஏ சுரேஷ் சொல்லல, உனக்கு கயிறு போடலையே, பரவாயில்லையா? பரவாயில்ல, பழகிட்டு. ஆமா ரவி, பரமா எங்க ஆளே காணோம். அயப்புல மேல ஏற பயந்து ஓடிட்டான். பெரியால பயந்த கோலியா இருப்பான் போல. அதான் நீ வெட்டியா நிக்கிறதுக்கு போய் வண்டியாத கொண்டு வா ஏத்துறதுக்குன்னு சொல்லிட்டேன். ஓடியா போயிட்டான். என்ன வெயில் இல்ல? ஆமாடா செம வெயில். அதாவது குளிர்பானம் குடிக்கணும் போல இருக்கு. அதான் வெட்டிட்டு இருக்கியோல, எடுத்துட்டு இறங்குங்க. ஆளுக்கு ஒவ்வொரு இளநீ குடிக்கலாம். ஆமா ஆமா, கூட பசிக்குது. வீட்டுல ஆக்கி வச்சிருக்கோங்கல்ல. எங்க என் வீட்டுல எப்பா பாரு சாம்பாரு சாம்பார். சிவராண்டி வீட்டுலதான் எல்லாம் வகை வகையா மீன் வறுவல், சிக்கன் வறுவல். அந்த வறுவலெல்லாம் செய்வா என் பொண்டாட்டி. என் கண்ணுல ஒண்ணுத்தையும் காட்டிட மாட்டா. பூராத்தையும் உழைக்கிற என் மௌனுக்கே தான் போடுவேன்னு போடுவா. அதுல ஒரு பங்கு எனக்கு கேட்டுட்டேன்னு வையி, உழைச்சிட்டு வாடா துப்பு கட்டவனேன்னு சொல்லுவா. நீயாவது பரவாயில்ல, சாம்பார் சோறாவது சாப்பிடுற. நான் வெறும் சாதத்தை அழைச்சு சாப்பிடுவேன். ஐயோ பாவம் சிவராண்டி நிலைமை. இல்லப்பா தம்பிங்களா, வேலை நடக்குதா? வாங்க ஐயா. வேலை நடக்குதா? நடக்குது. கையில பத்திரமா புடிச்சுக்கோ, விழுந்துட போறானுவோ. பார்த்து தாயா பிடிக்கிறேன். சொன்னேன். சரி சாப்பிட்டியல எல்லாரும்? அடக்கடவுளே, இது நான் குத்தமா போச்சு. சாப்பிட்டீங்களா தானே கேட்டேன், இப்படி ஓட விடுறியோ? இல்லைங்க ஐயா, அதுக்குதான் யாராவது சோறு போட மாட்டாங்களான்னு காத்துட்டு இருக்கோம். சொன்னாதானப்பா தெரியும். சொன்னா மட்டும்
நீங்க போட்டுருவீங்களாயா? அதான் சரியா கேட்டீங்களே. இல்ல வாய்க்கு ருசியா காரசாரமா. யாரு சொன்னா நான் போட மாட்டேன்னு? இப்பதான் நான் என் வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கேன். தோட்டத்துல பசங்க வேலை செய்ய வந்திருக்கானுங்க, உங்களுக்கு மதியான சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடுன்னு. எது உண்மையா வாங்கலாயா? ஆமாயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி சரி, வேலை பார்த்துட்டு இன்னும் சத்து நேரத்துல சாப்பாடு வந்துரும், சாப்பிடுங்க. நான் ஒரு லோடு விஷயமா வெளியே போறேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் வாரேன். என்னடா சிவராண்டி, இதுக்கப்புறம் நீ வெறிஞ்சோட சாப்பிடணும்னு தலையெழுத்து இல்ல? ஆமாப்பா, நானும் வெட்டிட்டு பசியில எதுவும் இல்லையே நினைச்சேன். இந்த ஆண்டவனே பார்த்து அனுப்பிட்டான் பாத்தியா? எல்லாம் அந்த ஆண்டவன் செயல். ஸ்டூடண்ட்ஸ், பெல் அடிச்சாச்சு, வீட்டுக்கு கிளம்புங்க, நாளைக்கு எடுத்துக்கலாம். ஓகே டீச்சர். என்னம்மா இப்பதான் பாடம் எடுக்கிறியா இல்ல இப்பவும் ஓபி அடிக்கிறியா? அப்படிலாம் இல்ல மேடம். என்ன இந்த பக்கமே சுத்திட்டு இருக்க? ஸ்கூலே முடிஞ்சிட்டு மேடம், பெல்லே அடிச்சிட்டாங்க, அதான் நானும் கிளம்புறேன். ஓஹோ சரி, பாத்து போ. வரட்டா மேடம்? போமா. எப்ப பார்த்தாலும் எதுலயாவது இவன் மாட்ட மாட்டாளான்னு கங்கணம் கட்டிட்டே அலைவா. போல போடி போ, மாட்டாமலையா போவ? நீ எதுலயாவது மாட்டுவ, அப்ப வச்சுக்கிறேன். அப்பா எதுக்கு சிரிக்கிற? வாதனா உன் கதையை தான் சொல்லிட்டு இருந்தேன். அத தாம்ல நினைச்சு நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தோம். என்ன கதை? காலையில பிரின்சிபல்ல ஒரு ஆட்ட ஆட்டிட்டல. ஆமா அப்பத்தா, அத நானே நினைச்சு கூட பாக்கல. இன்னொரு கதை தெரியுமா? என்ன? அந்த பசங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துச்சுங்க. அப்படியா? ஆமா, உன் அம்மாக்காரி அதுல செஞ்ச உப்புமா கீரை சாதத்தையும் போட்டோம். ஓடி இருக்குமே. கரெக்டா சொல்லப்போ. அததான் நினைச்சு நினைச்சு சிரிச்சுட்டு இருந்தோம். ஆமா, அப்பா எங்க? அந்த தருதலை எங்க போச்சோ? பாண்டி போனவன இன்னும் ஆளை காணோம். பரட்டான்னு அவன் வேலைக்குல போயிருக்கான். சரி, சாப்பாடு தான். என்ன சாப்பாடு சொன்ன? கீரை சாப்பாடு. என்ன சாப்பாடு செய்யறது கூட இன்னும் தெரியாம இருக்குல்ல? கீரை கீரையா செஞ்சு கொட்டு, அத நீயே கொட்டிக்கோ. ஆளை விடுமா? தரோம் நில்லு. யாருக்கு வேணும் கீரை சாப்பாடு? இதுக்கு நான் சிக்கன் பிரியாணியே வெளியே வாங்கி சாப்பிட்டுட்டேன். என்னத்த இப்படி ஓடுறா? உன்னை யாரு கீரை சோறை இன்னைக்கு செய்ய சொன்னா? அதான் ஓடுறா. அக்கா பசிக்குது, சோறு போடு. ஆடா, படிச்சிட்டியா? படிச்சு கிழிக்க போய் தானே டயர்ட்ல பசிக்குதுன்னு வந்திருக்கேன். என்ன சோறு? இது என்னடா? என்னன்னு கேட்டா எங்கிரியோ? சொல்லுவ மாட்டேன். வேணாம், ஓடிட போறான் இவனும். என்னன்னு சொல்லுங்க. ஏலே, இன்னைக்கு சோறு கீரை சாப்பாடு. இதுக்கு கடையில உள்ள பானிபூரியே மேலு. நான் அதை சாப்பிட்டு இன்னைக்கு உயிர் வாழ்ந்துக்கிறேன். ஆளை விடுங்க தாய. என்னத்த நம்ம தலையிலே கட்டிட்டு ஓடிடுச்சுவோ. பொன்னம்மா, நீ தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்னத்த? இல்ல, சாப்பாடு 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 வேணுமா? போட்டுட்டு வரவா? அது இல்லம்ல. அப்போ பின்ன என்னத்த? அது பாண்டியும் தனமே ஓடிட்டுவோம். அந்த சோற தின்ன என்னால முடியாதுமா. உடு, ஆளை உடு, நானே ஓடிடுறேன். நீ சாப்பிட்டு பொழைச்சுக்கோ பொன்னம்மா. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நாய்க்கு மட்டும் போட்டு அதை செத்து போயிடும். பாரு, குழி தாண்டி மண்ணு போட்டு பொழைச்சு. நாடா இது கொடுமை. நல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லையா? என்னாச்சு வேண்டி? வர வர இளநீனா நல்லா வெட்டுறையே. பழக்கம் அப்பா. எப்படி? அது என் ஆத்த அப்பன் காலத்துல இருந்தே பழக்கம். யாவ், என்னையா கதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த சாப்பாடு அனுப்பியிருக்காங்க முதலாளி வீட்டுல இருந்து. வாங்க சாப்பிடுவோம். என்னென்ன ஐட்டம் வந்திருக்கு அங்க வந்து பாருங்க. எல்லாத்தையும் இங்கேயே கேட்டா எப்படி? எங்களுக்கும் பசிக்கும்ல, இங்கேயே இருந்து பேசிக்கிட்டே நேரத்தை போக்கிட்டு வந்து சேருங்க. போ வாரம் வாழ போவோம். வாங்கம்ல, நீங்க தொடர்ந்து சாப்பிட வேண்டியது தானே? நீங்களா இல்லாமலையா? அதானே, ஒரு டீம்னா 5 ரோசஸ் இருக்கணும்ல. 5 ரோசஸ்ல ஒரு ரோசஸ் இல்லனா கூட நாங்க சாப்பிட மாட்டோம். நம்பிடும். வரங்க. இவ்ளோ ஐட்டமா? எதிர்பார்க்கல. இந்த ஆண்டவன் நினைச்ச மாதிரி கூடவே கொட்டிட்டு. இதான் முதலாளி வீட்டுல இருந்து வந்திருக்குதுல, இனி என்ன பாத்துக்கிட்டு வாங்க எல்லாம் ஒரு வெட்டு வெட்டுவோம். நல்லா இருக்குல்ல? இல்ல முதலாளி வீட்ல இருந்து வந்திருக்குதான் சும்மாவா? அடிக்கிற வெயிலுக்கு இப்படி தோட்டத்துல உட்காந்து சாப்பிடுறதும் நல்லாதான் இருக்குல்ல? ஆமால, மழை வராம இருந்தா சரிதான். ஏன்டா உன் வாய வைக்கிற?
ஒரு வீட்ல இருந்து வந்திருக்குன்னா ஒரு ஐட்டம் வந்தாலே எவ்வளவு பெருசு. இத பாரு எவ்வளவு ஐட்டம் செஞ்சு அனுப்பியிருக்காங்க. யாரு? முதலாளி அம்மா தான். ஆமா ஆமா, கை ருசியே தனியாதான் இருக்கு. நல்லா இருக்கட்டும், நமக்காக இவ்வளவு செஞ்சு அனுப்பியிருக்காங்களே. ஆமா ஆமா, பொரோட்டாலாம் போட்டு அமைச்சிருக்காங்க. இங்க எனக்கு ஒண்ணு கொடு. இந்தாப்பா அப்படி. மக்களே, அப்படியே எங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. இதுவும் பெல் ஐக்கானோட மறக்காம கமெண்டும் ஷேரும் பண்ணி ஒரு லைக்கை தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.